friends, welcome to Ra Gaming. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Robloxல பாப்பா பீஸா அப்படின்ற ஒரு சூப்பரான கேம் தான் ப்ளே பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த obstaclesலாம் செம சூப்பரா இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த கேம் விளையாடும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம அந்த கேம் ஃபுல்லா போய் விளையாடுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கண்டிப்பா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி அந்த அவுட் ஆவாங்கல்ல அந்த பிளேயர்ஸோட பாடி அதெல்லாம் வந்து பீஸா ஆக்கி இந்த பக்கம் போடுறாங்க, நம்மள வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நம்ம கீழே தள்ளி விட்டு பண்றதுக்காக போட்டு விடுறாங்க. கோ பேக் ஹோம் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது அந்த கிரானி கேம்ல வர ட்ராப் தானே, அத வந்து கொஞ்சம் பெருசாக்கி அப்கிரேட் பண்ணி, ஐயோ என் வாய் வேலை உளர ஆரம்பிச்சிச்சுமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்க என்ன, ஐயோ இந்த பீஸா மண்டைய எப்படி இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் பாத்தீங்களா, இருந்தது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், கீழே எல்லாம் பீஸாவா இருக்கு. என்ன இன்னும் அந்த பீஸா மண்டே நம்மள சேஸே பண்ணல. பின்னாடி தான் சேஸ் பண்ணிட்டு வரான், அது நமக்கு தெரியவே இல்லை. பாருங்களேன், அந்த தொப்பி தெரிஞ்சுதா? என்கிட்ட ஒரு ஷார்ட் கட் தெரியும், அது வழியா போறேன். இன்னும் கொஞ்சம் கீழே போக முடியுமா? போய் தான் பாப்போம். வேணா, கீழே போகாத. ஐயோ, நீங்க வந்து இந்த ஷார்ட் கட்லாம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து ரொம்ப கீழே போகாதீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவீங்க, டெட் ஆயிடுவீங்க. சரி, ஓகே, நம்ம போலாம் வாங்க. ஐயோ, கீழே வந்து எதுவுமே ஆகல, பக்கா இங்க நிக்கிறோம். இது வந்து லக்குனால தான் வந்து நடக்கும். அக்ஷனா, இது ட்ரைனேஜ் தானே? இது போய் ட்ரைனேஜ்னு கேக்குறா மக்களே இவன். இல்ல, இது ட்ரைனேஜ்லாம் கிடையாது, இது பாய்சன். வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவனை வந்து நம்ம இந்த ட்ரைனேஜா இல்ல பாய்சனான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவனை நம்ம இதுக்குள்ள தள்ளி விட்டு பார்க்கலாம். தள்ளி விட்டு பார்த்தா இவன் வந்து கரிச்சு போயிட்டானா இது பாய்சன். எதுவுமே ஆகல, இவன் நீந்தி வந்துட்டானா இது ட்ரைனேஜ். சரியாடா? அல்ல, வேணாம், நான் சும்மாவே நிக்கிறேன். இவன் என்ன நம்மள தள்ளி விடுறா அந்த பொண்ணு. சரி, ஓகே, நம்ம அப்புறமா இவளுக்கு வச்சுக்கலாம். சரி, நம்ம மேல ஏறலாம். இங்க பாருங்க, அந்த பீஸா மண்டே இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. சரி வாங்க, நம்ம ஸ்பைடர் வெப் கீழ இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர் வெப் வந்து தொடாம எப்படியாவது நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. இது ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட், இது ஸ்பைடர் மேன் பார்ட் 1 பார்ட் 2 எனக்கு சரியா. சரி, ஓகே. இது அந்த பொண்ணு தானே நம்மள தொலை பண்ணிட்டு இருந்த பொண்ணு. சரி, ஓகே, நம்ம போலாம். இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பார்த்தோன்னே வேணும்னே அவுட் ஆகுறான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வேகமா ஓடிடலாம், இவள வந்து கண்டுக்க வேண்டாம். ஐயோ, நம்ம என்ன அமுத்தவே இல்ல, அவளே வந்து வேணும்னே அமுத்திடுறா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தடவை ரொம்ப அவ்வளவுதான், வேகமா அவ்வளவுதான். இல்ல அவ வேணும்னே அமுத்திடுவா, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ண வேணாம், வேகமா ஓடிடலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடும். ஐயோ, எப்படி அவுட் ஆயிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆமா, வெயிட் பண்ணியே போவோம். நாங்க பண்ண தப்பு நீங்க வந்து பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து இந்த அப்ஸ்டிக்கல்ஸை வந்து தாண்டாங்கன்னா நீங்க அதை வெயிட் பண்ணி தாண்டுங்க. ஏன்னா வந்து இந்த கல்லுல அவங்க கால் வச்சாங்கன்னா நம்மளும் அவுட் ஆயிடுவோம். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க கால் வச்சீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. அதனால யாரும் இல்லாத போது வந்து இந்த அப்ஸ்டிக்கல் தாண்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்ஸ்டிக்கல்லே வந்துட்டோம் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள. இந்த அப்ஸ்டிக்கல் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் விழுந்தா போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் விழாம போயிடுறேன். இப்போ பாரு என்னோட சார் ப்ரோ பிளேயர், அதான் சூப்பரா விளையாண்டுருக்காரு. ஓகே, பாத்தீங்களா? ஓகே, இப்போ வந்து மெதுவா நம்ம மேல ஏறிட்டு இருக்கோம். ஆனா லாஸ்ட்ல வந்து நான் ஏற்கனவே வந்து விளையாடும் போது என்னன்னா, லாஸ்ட்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது மக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து லாஸ்ட்ல இதெல்லாம் தாண்டிட்டேன். நான் வந்து லாஸ்ட்ல அந்த இடத்துல தான் வந்து நான் விழுந்துட்டே இருந்தேன். இவன் வந்து தாண்டானா இல்லையான்னு பார்ப்போம். எனக்கெல்லாம் இது ஈஸி, இதெல்லாம் என்ன கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க.
ஈஸியா போய் ஐயோ அதுக்கு நான் வாயை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சரி எப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்தா போனோம். இது லாங் லென்த்தி வீடியோவா போகுது. இது நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். இல்லாட்டினா நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம் நீங்க சொல்லுவீங்க. ஓகே இப்போ வேகமா போயிட்டு இருக்கோம். நாங்க எங்கேயுமே நிக்கல. இப்போச்சும் எனக்கு புரிஞ்சுதே. சரி ஓகே நம்ம கொஞ்சம் வேகமா தான் ஏறிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ லென்த்தியா போச்சுன்னா எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே வேகமா ஏறு வேகமா. ஆனா ரொம்ப லென்த்தியாலாம் போகல. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாலும் பார்க்கலாம். ஓகே இந்த இடத்துக்கே வந்துட்டோம். பொறுமை வேணும்டா இந்த இடத்துல. மெதுவா அங்க பாருங்க அப்பா ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு. ஓகே இந்த வீடியோல இந்த கேம்ல என்ன அப்படின்னா அந்த மேல அந்த செவுத்துல எல்லாம் எழுதிருக்காங்கல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல கீழே விழுந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெதுவா தாண்டணும். அதான் நான் சொன்னேன்ல பொறுமை வேணும்டா உனக்கு. எல்லாத்தையும் எனக்கு வந்து தெரியும், எல்லாத்தையும் நான் ஈஸியா முடிச்சிருவேன்னு இருக்க கூடாது. சரி நான் இனிமேல் மெதுவாவே போறேன். மெதுவா ஓகே அப்பன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே டனல் மாதிரி போகுது. அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. ஓகே ஹீஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் அந்த பீஸா மட்டும் சேஸ் பண்ணுவானா? ஓகே அவன் சேஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ வரான். ஐயோ பின்னாடி சேஸ் பண்றான். ரொம்ப கிட்ட சேஸ் பண்றான். ஆக்சுவலி फ्रेंड्स இந்த இடத்துல லேசர் பீமா தாண்டி போணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இந்த லேசர் பீமா தாண்டிடலாம். டர்ன் பேக் நவ அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. நம்ம வந்து எதுக்கு திரும்பி பார்த்து நம்மளே வந்து இது பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம். ஆமா டைம் வேஸ்ட். இங்க பாருங்க 10 பீஸ் ஆயிட்டோம். அந்த லேசர்ல வந்து நீங்க கால் வைக்காம போங்க. கால் வச்சாலும் சரி கை வச்சாலும் சரி. 1 2 3 4 5 6 பீஸா தான் காணோம். நீ என்ன 10 பீஸ் ஆனோன்னு சொல்லிருக்க. இங்க பாருங்க அதுக்கெல்லாம் ஐயோ இது என்ன ஏதோ ஒரு பாய்சன் மாதிரி போட்டு அத வந்து ஆட வச்சிருக்காங்க. க்ரோவாரை கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் பண்ணாங்க போறோம். நான் கூட எல்லா இடத்துலயும் போய் தேட வருவாங்களோன்னு நினைச்சேன் மக்களே. ஓகே நம்ம வந்து இந்த இடத்துல அந்த எலிவேட்டர் தானே இது ஃபர்ஸ்ட்ல காட்டுன எலிவேட்டர் தான். அது கீழே போச்சு இது மேல போகுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே அடுத்த அப்ஸ்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்தது என்ன இருக்க போகுது நம்ம விளையாடும் ஆர்வமா இருக்கு. ஐயோ என்னது இது? சட்னி ஆயிடுவோம் போல இருக்கே இதுல பட்டா. கிச்சனுக்கு நம்மள அனுப்பிச்சிருவாங்களா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க இத பாருங்க சட்னி ஆயிட்டோம் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள. ஆமா அந்த பொண்ணு பாருங்க நம்மள இப்போ நீங்க கேப்பீங்க என்ன சட்னின்னு. என்ன சட்னி சொல்லலாம்? தக்காளி சட்னி சொல்லலாமா? ஐயோ இவன் வேற முக்க போறானே. சரி சீக்கிரமா நம்ம போயிடலாம். கிச்சனுக்குள்ள போணுமா? இது கிச்சன் மாதிரியே தெரியலையே. சரி இல்ல இது இது நம்மளுக்கு சோறு போடுற இடம் இல்ல. இது நம்மளே சோறாக்கும். ஐயோ இதை நான் கவனிக்கவே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. சாரி எனக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும். இதுல வேற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்புறம் என்ன சொல்றது எனக்கே தெரியல. ஓகே நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது என்ன ஏதோ கதவு இருக்கு. நம்ம உள்ள போலாம் வாங்க. என்ன இது மேல வந்து ஏற சொல்றாங்க. ஹாப் ஆன். ஓகே doom this. okay doom this way. okay doom this way. okay இதுல வந்து ஏற சொல்லிருக்காங்க. ஒருவேளை மொத்தமா கீழே போயிடுச்சுன்னா வாய் வைக்காதடா அப்படியே நடக்கும். ஐயோ போச்சு. நிறுத்திட்டாங்கப்பா. நான் கூட பயந்துட்டேன். ஓகே லாவா குழம்பு அப்படியே ஊத்துது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல. வேகமா ஓடிடலாம். சரி நம்ம அடுத்த அப்ஸ்டிக்கல் என்ன வரும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஓகே ஆமா என்ன இது ஏணி எவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க. நம்ம என்ன இன்னொரு ஏணி போட்டவா அது ஏற முடியும்? என்ன இது லாஜிக்கே இல்லாம கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம்தான். அங்க பாருங்க இப்போ கொஞ்சம் ரசிச்சுட்டு போலாம். ஓகே அது பாருங்க இங்க இருந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான் போல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்ல தேவையில்லை. நம்ம வேகமா விளையாண்டுடலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும். ஓகேவா? எதையும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காத. அப்படிதான். ஐயோ
ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் லென்த்தியா போறதுனால நாங்க அந்த ஏணி ஏறது ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே வாங்க நம்ம அடுத்தது போலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்னதுக்கு. ஐயோ இது வெறும் டெமோ தான். நம்ம வந்து எப்படி கீழே விழுந்தா என்ன ஆகும்னு காட்டுறதுக்கு டெமோ. ஆமா ஆமா எல்லாத்துலயும் கீழே விழுந்தாலும் அந்த மாதிரி இதுலயும் கீழே விழுந்து காட்டணும். ஆமா கீழே விழுந்தா 10 பீஸ் ஆகுமோ 11 பீஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் வந்தது. அதுதான் கிளியர் பண்ணேன். இந்த தடவையாவது இந்த ஏணி ஏறிடலாம் ஸ்கிப் பண்ணாம. ஏதாவது மேக்ஸ்ல ஏதாவது கிளியர் பண்ணா ஏதோ நீ கேம்ல கிளியர் பண்ணிருக்க. ஐயோ சரி ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ஏறி இருக்கேன். ஐயோ சரி ஓகே திஸ் வே அப்படின்னு போட்டிருக்காங்க வாங்க. ஓ இது வழியா குதிச்சு அங்க போகணுமா? டெமோ காட்டலையாடா நீ? டெமோ காட்டலையா? ஏன் காமிக்கிறேன். இல்ல நான் இல்ல காமிக்கல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து அவன் வந்து விழுந்துட்டானா டெமோன்னு சொல்லிடுவான். இதுல வந்து விழலன்னா காட்டல அப்படின்னு சொல்லிடுவான். இதோ டெமோ காட்டுறான். சரி இது நான் உளறன்னு நினச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் வந்து ப்ளோப்பர்லாம் கிடையாது இந்த பீஸா ஷாப்ல. டெமோ மேல டெமோ காட்டுறாங்க. இவன் இத வந்து டெமோன்னு சொல்ல முடியாதே. என்னன்னு சொல்லலாம்? நம்மள வந்து கலாய்க்கிறாரா சார்? ஓகே எவ்வளவு நேரம் தான் இதை பண்ணிட்டு இருக்குது. இது எப்படியும் நாங்க ஸ்கிப் பண்ண போறது இல்ல. நாங்க எத்தனை தடவை அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம திருப்பி விளையாடுறோம். ஓகே இந்த தடவை மிஸ் ஆகாம எப்படியே போயிடுறா. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் வரல. குதி 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 குதிச்சு 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 ஏய் அங்க பாருங்க எக்ஸிட்னு போட்டுருக்கு. அவ்வளவுதான் போல. இது எக்ஸிட். இந்த ஏணி ஏறினா வீட்டுக்கு போயிடலாம் போல. சரி ஓகே வேகமா ஏறலாம். ஒருவேளை எங்கேயும் அந்த பீஸா மண்டையை துரத்துனானா? இங்கெல்லாம் எப்படி இருப்பான்? இங்கெல்லாம் மரம் தான் இருக்கு. பீஸா மண்டையெல்லாம் இருக்க மாட்டான். வாங்க ஹோம் ரன் சொன்னானா அதுக்கு ஆப்போசிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ரன் ஹோம்னு இருக்கு. இவன் ஏதாவது சொன்னானா கண்டிப்பா அதுக்கு ஆப்போ. கண்டிப்பா அந்த பீஸா மண்டையை நம்ம சேஸ் பண்றது. எதுக்கோ நம்ம உஷாராவே இருப்போம். ஓகே என்ன இது? இவன் வந்ததே நம்ம கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் துரத்துறான். என்ன ஒரு பீஸா ஷாப்ல இருந்து வெளியே வந்தா கூட இவன் துரத்துறானே. ஐயோ சரி நம்ம இந்த வழியா போகணும். அந்த வழியா போயிடலாம். இவன் எப்பவுமே அந்த பாறை கிட்ட இருந்து தான் வரான். அதனால நம்ம இந்த பக்கமா போனோம்னா அவன் சேஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து சைடுல போயிட்டு இருக்கோம். இந்த பக்கத்துல இருந்து வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம இந்த மரம் எல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம அவன் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்வேஸ் கம் டு ஹோம். ஆல்மோஸ்ட்டா சாரி. இங்க ஊஞ்சலி இதெல்லாம் இருக்கு. இது சரி இதுல போ. ஐயோ மாரி எப்படியோ தப்பிச்ச. சரி ஊஞ்சலா காடுவோம். எப்படியோ தப்பிச்சேன்டா. இதுக்கப்புறம் அங்க பாருங்க அது இன்னும் ஆடிட்டு இருக்கு. இது என்னது? இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுது. இறங்கு இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுது. சரி சீசா. ஐயோ யாரும் இல்ல சீசா விளையாட முடியாது. நம்ம அடுத்த தடவை நம்மளோட சின்ன தம்பி இது என்னன்னா எல்கேஜி பாப்பா நம்ம அடுத்த வீடியோல அவனுக்கு காமிப்போம். ஓகேவா? அவன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அடுத்த வீடியோ என்ன போட போறோம் அப்படின்னு பாப்போம்.